ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வைன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம். இங்கே ஒரு பழைய குற்றாலம் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஏற்பட்டது, என்ன நடந்தது, அங்கே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி பகுதியில் வந்து இணைந்துள்ள ஒரு மாவட்டம் தான் தென்காசி மாவட்டம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து கனமழைக்கு உள்ள எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயின் ஃபால்ஸு மற்றும் வந்து ஐந்தருவி, புலியருவி இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா அருவிலையுமே வந்து மக்கள் குளிப்பதற்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன இருக்குது அப்படின்னா, பழைய குற்றாலத்தில் வந்து தண்ணி வந்து கரெக்டான லெவலில், அதாவது மக்கள் குளிக்கிற அளவில் வந்து கரெக்டான லெவலில் வந்து என்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸார் வந்து அங்கே வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதனால் வந்த சுற்றுலா பயணிகள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக பழைய குற்றாலம் போய் குளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக என்ன இருக்குது அப்படின்னா, திடீர்னு மலையிலேருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதே வந்து, அதாவது சின்ன லெவலில் வரும்போதே என்னென்னா, சுதாரித்த சில மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து அப்படியே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த படியில் இறங்கி ஓடி வந்திருக்கிறாங்க. சில பேர் என்ன இருக்குன்னா, அந்த வெள்ளம் அதிகமாக அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த குமார் அப்படிங்கிறவரோட பையன் தான் அஸ்வின். இவன் வந்து என்ன இருக்குன்னா, இந்த கோடை விடுமுறைக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. பாட்டி வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து சரி குற்றாலத்துக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே போகிறாங்க. போகும்போது என்ன இருக்குன்னா, அந்த பையன் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வந்து வெள்ளம் வந்து அதிகமாக இருக்குது. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்களோட ரிலேட்டிவ் கூட வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, அவனுக்கு வந்து கால் ஸ்லிப் ஆகி அந்த வெள்ளத்தோடய வந்து அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் எவ்வளவோ காப்பாற்ற முயன்ற போதும் வந்து அவனை காப்பாற்ற முடியல. சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக சத்தம் போட்டிருக்காங்க. எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் முடியலைங்க. அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போய் அந்த ஆற்றுக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டு அந்த தண்ணி கொண்டு போனோன்னு என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே பதட்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீயணைப்பு வீரர்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. மற்றும் போலீஸார் மற்ற உதவிகள் எல்லாமே வந்து அழைச்சிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, தீயணைப்பு வீரர்கள் வந்து தண்ணியோட வரத்து கொஞ்சம் கம்மியானோன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேடுதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேடும்போது என்ன இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. தேடும்போது அந்த பழைய குற்றாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த பையனோட பாடி மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சுது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து அங்கே பாறை அதிகமாக இருந்ததுனால மூக்கில் வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு. அடிபட்டனால அந்த பையன் வந்து இறந்துருக்கிறான். இறந்து ஒரு பாறைக்கு இடுக்கில் வந்து சிக்கி மாட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. உடனே அங்கேருந்த வந்து போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உடலை காப்பாற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பி வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த இதுக்காக வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த ஒரு கஷ்டமான சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸார் வந்து சொல்கிறாங்க, இங்கேருந்து கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படி போவோம், வீட்டில் போய் அவங்க பெற்றோருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. இது போக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரும் வந்து அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பழைய குற்றாலம் மற்றும் அந்த குற்றால பகுதியில் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல முடிவு தான் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது போக வந்து இன்னொரு தகவல் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மழை பெய்கிற காரணத்தினால வந்து சுற்றுலா பயணிகள் யாருமே வந்து குளிக்கிறதுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழைய குற்றாலமோ அல்லது மெயின் ஃபால்ஸோ ஐந்தருவியோ இல்லை புலியருவியோ இதை சுற்றி இருக்கிற பகுதியில் எங்கேனாலுமே வந்து குளிக்க வேண்டாம், குளிக்கிறதுக்காக வர வேண்டாம். அது போக வந்து இந்த ஆறுகள் இந்த மாதிரி ஏரியாவிலையும் வந்து நீங்கள் குளிக்க வேண்டாம். ஏன்னா எப்போனாலும் வந்து வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டதுனால கண்டிப்பாக வந்து வெள்ளம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மக்கள்லாம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதேமாதிரி நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடந்திருக்குதுங்க. போன வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த மெயின் ஃபால்ஸில் வந்து இதே மாதிரி தான் மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு. தண்ணி அதிகமானதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட இழுக்கப்பட்டிருக்குது. இழுத்ததில் அங்கே குளிச்சுட்டு இருக்க மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியோடு வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஒரே ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க.
பார்த்துருக்குறாங்க, காப்பாற்ற முடியல. அந்த இடத்துலயும் வந்து பாறைகள் அதிகமாக இருந்ததுனால வந்து அடிபட்டு இறந்துருக்குறாங்க. இது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது குளிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காத விதமாக வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுனால இந்த மாதிரி உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்காக வந்து இப்போ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து நல்ல முடிவாக இருக்குங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.